அரைக்கலாம். பர்த்டே பேபி கரகோஷம் பயங்கரமா அப்படிங்களா? இல்ல எனக்கு இந்த மறந்துட்டேன். டேட்டை பார்த்துட்டு உங்களுடைய நட்சத்திர திதியில பார்த்த தான் ஞாபகம் வந்தது. அப்படிங்களா? ஆமா சார். வாங்க சார். மைக் வேணுமா? அப்படியே பேசுறது கேட்குங்களா? ஐயா கூட்டணியும் ஜோதிட மாணவர்களா இருப்பீங்கன்னு நினைச்சிட்டு வந்தேன். ஆனா இருக்கிறீங்க எல்லாரும் ஜாம்பவான். உங்களுக்கு நாம என்ன நாம சொல்லி கொடுக்கறது அப்படிங்கறத சார் ஐயா ஒரே நிமிஷம். கண்டிப்பா வாங்க, நடுவில் வாங்க. இருந்தாலும் நாங்க வரோம்ல. ஓகேவா? உங்க பொண்ணு எடுக்கிறது பாத்துக்கோங்க. சரி, எப்பவும் பேசுற டாபிக்கே பேச வேண்டாம், ஏதோ ஒரு டிஃபரெண்டா சொல்லலாம் அப்படிங்கறதுனால நமக்கு ராகு கேதுக்கள் அப்படின்னா ரொம்ப இஷ்டமா இல்லை, அவங்களுக்கு நம்மளுக்கு பிரியமான்னு தெரியல. அவங்களுடைய எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா எல்லாரும் ஜாம்பவான்கள் தான், உங்களுக்கு நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் என்னுடைய மாணவர்களுக்கு நான் எந்த விதத்துல சொல்றேனோ அதை சொல்றேன். நிறை குறைகள் இருந்துன்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுடைய நான் எழுதுறதுக்கு போர்டெல்லாம் உழுந்துகிட்டே இருக்கும், வந்துருங்க. ஓகே, இன்னைக்கு ராகு கேதுக்கள் அப்படின்னாலே பொதுவா ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி, கத்துக்கிறீங்களா இருந்தாலும் சரி, நாம ஒரு நெகட்டிவிட்டியாவே வச்சுட்டு இருக்கோம். ராகு கேதுக்கள்லாம் பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க, தடை பண்ணுவாங்க. ராகு கேதுக்கள்னா அலி கிரகம், ராகு கேதுக்கள் அப்படின்னா சாயா கிரகம், நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தரமாட்டாங்க அப்படின்னு. ஆனால் காலபுருஷ தத்துவத்தில் ஏன் ராகுவுக்கு கேதுவுக்கும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறது விட்டுறோம். பொதுவா என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் 1-7 அல்லது 2-8 5-9 ராகு கேதுக்கள் இருந்தா நாம திருமணம் இல்லை, குழந்தை இல்லை எப்படிங்கிறத சொல்லிடுறோம். பெரும்பாலும் அதுதான் நம்மளுடைய குருமார்கள் சொல்லி தராங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா கேது இங்கதான் இருக்காரு. காலபுருஷ தத்துவத்துல முதலாவது எடுத்தோடனே கேது, 5லயும் கேது, 9லயும் கேது, இது தேவர்களுடைய நட்சத்திரம். காலபுருஷ தத்துவத்துல 3, 7, 11 ராகு. சோ அப்ப என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, நாம நம்மளுடைய கர்மத்தை சுமந்து வருவது, நம்மளுடைய பூர்வீகம், தந்தை தாத்தா இதனை சுமந்து வரோம். அப்போ நம்மளுடைய கர்ம வினைகளை கொண்டு வருவது அப்படிங்கிறது 1, 5, 9 அஸ்வினி மகம் மூலம். ஓகேங்களா? அடுத்தது ராகு அப்படிங்கிறது திருவாதிரை சுவாதி சதயம். இது எங்க இருக்கு அப்படின்னா இன்ப வீட்டுல இருக்கு, 7ங்கிற கலத்திர வீட்டுல இருக்குது, 11ங்கிற பேரு வீட்டுல இருக்கு. அப்போ 1, 5, 9 அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் இவர்களுக்கு இயற்கையாக கொடுத்த விஷயம். அப்போ எவரொரு ஜாதகத்தில் 1வது இடத்திலோ 5வது இடத்திலோ 9வது இடத்திலோ கேது இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை தடை பண்ண மாட்டார். ஏன்னா காலபுருஷ தத்துவத்திலே அவருக்கு கொடுத்திருக்கிற விஷயம் அதுதான். அதே போல் ஒருவருடைய ஜாதகத்தில் 3, 7, 11 ராகு நின்றால் கலத்திர தோஷத்தை கொடுக்கவே மாட்டார். நாம எடுத்தோன்னு என்ன சொல்லுவோம், 7ல ராகு நிக்குது, லக்னத்துல கேது நிக்குது, உங்களுக்கு திருமணமே அமையாது, லேட் ஆகும் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் காலபுருஷ தத்துவத்திலே அவங்களுக்கு கொடுத்திருக்கிறது தான் 7க்கு 5, 9ங்கிறது தான் இந்த 11, 3ங்கிற திரிகோணம். இதுல ராகு கேதுக்கள் பெருசா நாம என்ன
மிஸ்மேட்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ரெண்டு அலிகிரகம் அப்படின்னு கொண்டு போய்க்கிறோம். சோ அந்த இடமும் கிடையாது. ஏன் அப்படின்னா கேது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு பாம்பு அப்படிங்கிறது 180 டிகிரி 180 டிகிரி இரண்டாக விட்டால் வாய்ப்பகுதியில் இருந்து வயிற்று பகுதி வரை ராகு, வயிற்றிலிருந்து வால் பகுதி வரை அப்படிங்கிறது கேது. அப்போ வயிற்றிலிருந்து வால் பகுதி அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை சுருக்கக்கூடியது. அப்ப நம்ம உடம்புல இருந்து வெளியே நீட்டிட்டு இருக்கிறது தனியா இருக்கக்கூடியது. அப்போ காலபுருஷ தத்துவத்தில் 1, 5, 9ங்கிறது கேது. அப்போ ஒரு குழந்தை பிறந்து அப்படின்னா அதனுடைய தலைமுடி, 5 அப்படிங்கிறது தொப்புள் கொடி, 9 அப்படிங்கிறது ஆணுக்கு இருக்கக்கூடிய பிறப்புறுப்பு. எல்லாத்துக்குமே பிறப்புறுப்பு 8 தான். ஆனா ஆணுக்கு பிறப்புறுப்பு அப்படிங்கிறது வெளியே இருக்கக்கூடியது, பெண்ணிற்கு உள்வாங்கி இருக்கக்கூடியது. அப்போ கேது அப்படிங்கிறவரு 1, 5, 9ங்கிற அமைப்பின்படி ஆண் அப்படிங்கிற கிரகத்தை இவர் வலிமை பெறார் உள்ள வர்றது. ஓகே, அடுத்ததை பாத்தீங்களா ராகு 3, 7, 11. இந்த ராகு அப்படிங்கிறது பாம்புவினுடைய வாய்ப்பகுதி, எல்லாத்தையும் கவ்வி இழுப்பது, எல்லாத்தையும் ஒரு பற்றுடையது. அப்ப 3ஆம் இடம்ங்கிறது நம்ம கையை சொல்லுவோம். அதற்கு அடுத்தது பிறப்புறுப்பை சொல்லக்கூடியது 7ஆம் இடத்துக்கு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா 8க்கு இது உள்வாங்கக்கூடியது. பெண்ணினுடைய யோனி அப்படிங்கிறது லிங்க வடிவம். அப்போ ஆணினுடைய யோனியை உள்வாங்கக்கூடியது. 11 அப்படிங்கிறது காலில் இருக்கக்கூடிய நகம், ஒரு பற்றுதல் கொடுக்கக்கூடியது. இந்த அமைப்பெல்லாம் வைக்கும் பொழுது ராகு அப்படிங்கிறது ஒரு பெண் கிரகம், கேது அப்படிங்கிறது ஒரு ஆண் கிரகம். ஆனா நாம் பொதுவா என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், ராகு கேதுக்கள் அப்படின்னாலே அலி கிரகம் அப்படின்னு இருக்கிறோம். ஆனால் இந்த ராகு கேதுகளை பிரிச்சால தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு. இந்த ராகு கேதுவுக்கு 1, 5, 9 இருந்தால் கேது இருந்தால் குழந்தையை கொடுத்துருவார். 3, 7, 11 ராகு இருந்தால் கண்டிப்பாக திருமணம் நடைபெறும். ஆனால் நாம இதைய மாத்தி சொல்லணும். ராகு ஒரு பாம்பு, கேது ஒரு பாம்பு. 180 டிகிரிங்களா? இது ரெண்டா பிரிச்சோம்னா வாய்ப்பகுதியிலிருந்து வால் பகுதி வரைக்கும் ரெண்டா பிரிக்கணும். அப்போ ராகு கேது அப்படிங்கிறது ஒரே நபராக இருந்து இருவராக பிரிக்கப்பட்டவர். ராகுவிற்கும் கேதுவிற்கும் சமசப்தமாக தான் இருக்கும். எல்லாத்துக்கும் தெரியும் 180 டிகிரி. அப்ப இந்த ராகு கேது அப்படிங்கிறவங்க ஒருவராக இருந்தாலும் இரண்டாக பிரிக்கப்பட்டதால் இருவருக்கும் 2 குணாதிசயங்கள். ராகுவிற்கு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா வாய்ப்பகுதி இருக்குது, எல்லாத்தையும் விழுங்கக்கூடியது. தன்னோட இறை என்னவோ அதற்கு தந்தால் போல் பெருசு பண்ணுவார். கேது அப்படிங்கிறவரு வால் பகுதி. அதே பாம்புல இன்னொரு வகை பாத்தீங்கன்னா தன்னுடைய இறையை இறுகப்பற்றி அதற்கப்புறமேட்டு உணவை எடுக்கும். அப்ப ராகுவோடு சேரக்கூடிய கிரகங்கள் அனைத்தும் ஒருவருடைய ஜாதகத்தில் 5, 9 இருந்தால் அது பெரிதாக்கப்படும் அல்லது அது வளர்ச்சி கொடுக்கும். கேதுவோடு சேரக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் சுருங்கும் அல்லது கிடைக்காது. ஏன் இது சொல்றோம் அப்படின்னா சட்டியில் இருந்தால் தான் அகப்பில வருங்கிறது பழமொழி. அது போல ஒருவருக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும், அது ராகுவோ கேதுவோ தசாபுத்திகளிலோ கோச்சாரத்திலோ அந்தரத்திலோ பயணிக்கும் பொழுது கிடைக்கணும் அப்படின்னு எழுதியிருந்தால் அவருடைய ஜனன ஜாதகத்தில் இந்த ராகு கேதுவோடு எந்த கிரகம் சேர்ந்திருக்கோ அப்பொழுதுதான் அதனுடைய திசையா புத்தியா நடந்தால் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன நம்ம தவறு பண்றோம் அப்படின்னா, ராகு கேதுகளுக்கு 3, 7, 11 பார்வைகள் சொல்லிட்டு இருக்கிறோம். அது மிகவும் தவறான ஒரு அமைப்பு. ஏன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ராகு கேதுவே எல்லாத்துக்குமே தெரியும். சுரபானுங்கிற அரக்கனை 2ஆ வெட்டங்காட்டி தலை தனியாவும் முண்ட தனியா போனது எல்லாருக்குமே தெரியும். அப்போ தலை இருக்கக்கூடிய சுரபானுங்கிற அசுரன் தன்னுடைய உடம்பை தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். அப்போ உடம்பு அப்படிங்கிறது லௌகீக வாழ்க்கைக்கு தேவையானது. அப்ப இல்லறப்பற்று, உடல் சுகம், நாட்டம், இன்னும் XRY அதெல்லாம் என்ன வச்சுக்கோங்க, ராகு வச்சுக்கோங்க. இந்த கேதுங்கிற பாம்புக்கு தலை கிடையாது. அந்த தலையில தான் ஐம்புலன்கள் இருக்குது, கண், மூக்கு, வாய், செவி, மூளை அப்படிங்கிறது. அப்போ நம்மகிட்ட இல்லாததான் நம்ம தேடுவோம். அப்ப இந்த ராகு எதை குறிக்கிறார் அப்படின்னா, எவர் ஒருவருக்கு உடல் சார்ந்த தேவைகள் தேவையோ அதை இந்த ராகு குறிப்பார். தன்னிடம் இல்லாத தலையில் இருக்கக்கூடிய ஞானம், அதனால இந்த கேது அப்படிங்கிறது அந்த ஞானத்தை குறிப்பார். அப்போ இந்த 2 பாம்பும் ஒரே ஆளாக இருந்தாலும் 2ஆக வெட்டுப்படுது. அப்போ ராகு கேதுகளுக்கு பார்வை அப்படின்னா 5, 9 திரிகோணங்கள் தான் முக்கியம். அப்ப இந்த ராகு உட்கார்ந்திருக்க இடத்துல இருந்து 5ஆம் இடம் 9ஆம் இடம் அப்படிங்கிறது ராகுவிற்கு பார்வை. இதே கேதுவிற்கு 5, 9 அப்படிங்கிறதும் பார்வை. அப்போ கேது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய 5, 9 அப்படிங்கிறது ராகுவிற்கு 3, 11. ராகு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய 5, 9 அப்படிங்கிறது கேதுவிற்கு 3, 11. சோ அப்ப இந்த 3, 11 எங்க சேருது அப்படின்னா ராகுவும் கேதுவும் சமசப்தமாக இருக்கும் பொழுது நேர் 7ஆம் பார்வை.
அப்ப எல்லா இடத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா 1, 5, 9 ஒரு திரிகோணம்னா 3, 7, 11ங்கிறது ஒரு திரிகோணம். அப்போ ராகு பார்க்கக்கூடிய இடத்தை கேதுவால் பார்க்க முடியாது, கேது பார்க்கக்கூடிய இடத்தை ராகுவால் பார்க்க முடியாது. அப்போ ராகு கேதுகளுக்கு 1, 5, 9 மட்டுமே பார்வையை தவிர்த்து 3, 7, 11ங்கிற பார்வை வராது. இது என்ன ஈஸியா புரிஞ்சுக்க அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்தில் பாம்புவிற்கு முதல்ல மண்டையை காட்டிலும் வாய்ப்பகுதி தான் முதல்ல இருக்கும். அப்போ இந்த ரிஷபத்தில் தான் ராகு அப்படிங்கிறது உச்சமா இருக்கிறாரு, அதற்கு நேர் எதிரில கேது இருப்பார். அப்போ பாம்பினுடைய வால் பகுதி அப்படிங்கிறதா மலத்வாரம் இருக்கும். அப்ப காலபுருஷனுக்கு 8 அப்படிங்கிறது நம்மளுடைய மலத்வாரத்தை குறிக்கிறது. இந்த அமைப்புல பாத்தீங்க அப்படின்னாலும் இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி. அப்ப ராகு பார்க்கக்கூடிய இடத்தை கேது பார்க்க மாட்டார், கேது பார்க்கக்கூடிய இடத்தை ராகு பார்க்க மாட்டார். இதற்கு ராகு கேதுகளுக்கு ஒரு இன்ஃபினிட்டி அப்படின்னு ஒரு லைன் உண்டு. இது எங்க வந்து சேரும் அப்படின்னா, ராகு உட்கார்ந்த இடத்துல இருந்து 4வது இடம், ஓகேங்களா, கேது உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 4வது இடம். ராகுவிற்கும் கேதுவிற்கும் 4வது இடத்தில் ஏதாவது கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தால் அந்த ஜாதகருக்கு பிரயோஜனமே கிடையாது. ஏனால் அதுதான் இன்ஃபினிட்டி. நாம எடுத்துட்டு பலன் சொல்லிட்டு இருக்கோம், 1, 5, 9 இதை மட்டும் தான் சொல்லுவோம். ஆனால் இந்த இன்ஃபினிட்டியில் இருக்கிறத விட்டுருவோம். ராகு அப்படிங்கிறது ஆண் கிரகம், கேது ராகு அப்படிங்கிறது பெண் கிரகம், கேது அப்படிங்கிறது ஆண் கிரகம். ராகு அப்படிங்கிறது 1, 5, 9 இருந்தால் புள்ள பாக்கியத்தை தரமாட்டார். ஏன்னா 1, 5, 9 காலபுருஷத்தில் கேதுவிற்குடையது. அப்போ 1, 5, 9 கேது அப்படிங்கிறது குழந்தை, நம்மளுடைய ஜெனரேஷனை அடுத்த ஸ்டேஜ் கொண்டு வருவது கேது. அப்ப கேது செய்யற வேலையை ராகு செய்ய மாட்டார். அப்போ ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது 1, 5, 9 ராகு இருந்தால் கண்டிப்பாக IVF இல்ல ஒரு சிசேரியன் மெடிக்கல்னு சொல்லிடலாம். அதே 3, 7, 11 கேது இருந்தால் ராகு செய்ய வேண்டிய வேலையை கேது செய்ய மாட்டார். இந்த விஷயத்தை புரிஞ்சுட்டோம்னா நமக்கு புரிதல் ஏற்பட்டுரும். இதே அவர்களுடைய நட்சத்திரம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு லக்னத்திற்கு இப்போ இப்போ துலா லக்னம் விழுகுதுன்னு வச்சுக்கோங்க. துலா லக்னத்துக்கு 7ஆம் பாவம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம். இங்க கேதுவோட நட்சத்திரம் இருக்கு. சப்போஸ் இங்க ராகு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ராகு என்ன வேலை செய்யணும்? 7ஆம் பாவத்தில் இருந்தால் காலபுருஷத்தில் 3, 7, 11ங்கிறது இல்லறத்தை கொடுக்கணும். ஆனால் இந்த லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் ஏற்கனவே கேதுங்கிற நட்சத்திரம் அந்த இடத்துல ஆதிக்கத்தில் இருக்கும் போது கேதுவோட நட்சத்திரமா கேது இருக்கக்கூடிய இடத்தில் ராகுவால் வேலை செய்ய முடியாது. ஓகேங்களா? இப்ப அதே ஒரு மேச லக்னம் இல்ல வேற ஏதோ லக்னம் வச்சுக்கோங்க. இப்ப இது 5ஆம் இடம் வருது, இந்த 5ஆம் இடத்துல இது ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்திற்கு 5ஆம் இடங்கிறது குழந்தை ஸ்தானத்தை குறிக்கும். ஆனால் இந்த குழந்தை ஸ்தானத்திற்கு கொடுக்கக்கூடிய கேது நட்சத்திரம் இருக்கு, கேது கொடுக்க வேண்டியதை ராகு கொடுக்க மாட்டார். இந்த டிஃபரன்ஷியேட் புரிஞ்சுட்டோம் அப்படின்னா ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா போயிடும். ஓகேங்களா? சோ அப்போ ராகு கேதுக்கள் தான் அமர்ந்த இடத்துல இருந்து 1, 5, 9 விசேஷமாக 2வது வீட்டையும் பார்வை செய்வார்கள். இப்ப ராகு கேதுக்களை எடுக்கும் பொழுது இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு நபர் வெட்டப்பட்டம் காட்டி 2 நபராக மாறினாங்க. இது எல்லோருக்கும் தெரியும். அப்போ பிண்டம் ஆவது, ஒரு விஷயத்தை 2ஆக பிளப்பது, இல்லைன்னா நோய் நொடி, ஆபரேஷன், ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் சொல்லக்கூடியது. அப்போ இந்த ராகு கேது அமையும் பொழுது அந்த பாவத்திற்குள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் இருந்தாலும் சரி அல்லது கோச்சாரத்தில் சென்றிருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த பாகம் அல்லது அந்த கிரகம் குறிக்கக்கூடிய உறுப்பிற்கு கண்டிப்பாக பிண்டம் ஏற்படுத்தி கொடுப்பார், இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு மேல் போக வைப்பார். இதை மட்டும் எடுத்து ராகு கேதுகளை சொன்னோம் அப்படின்னாலே நம்ம தெளிவா பலனை சொல்ல முடியும். ஓகேங்களா சார்? நன்றி நன்றி. ஓகே. தலை இருக்க வாழ ஆடாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த பழமொழி எடுத்து அந்த 3, 7, 11 நாங்க எடுக்கிறோம். தலை தலை இருக்குல்ல, இப்ப உதாரணத்துக்கு ராகு தேசம் நடக்குது. ராகுனா தலை, ராகுனா தலை, ராகுனா தலை. ராகு திசையில திசை நடக்கும்போது அப்படியே ஏதோ அஸ்வினி போடு, நட்சத்திரம் சுவாதி இங்கே போடு, மகம் இங்க போடு, இங்க இங்க இதை போடு,
உட்காந்து சதை. இவர் சொன்ன விஷயத்துல ஒரு விஷயம் பாருங்க, நட்சத்திரமே இயல்பா ராகுடைய நட்சத்திரமோ கேதோட நட்சத்திரமோ சரிசமா தான். எந்த ஒரு ராகு கேது கோணத்துல 180 டிகிரில இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அந்த நட்சத்திரங்களே பாத்தீங்கன்னா அசுவினியே ராகு. ஏன்னா அந்த வெட்டுப்பட்டதுன்னு சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் அந்த கதை தெரியும். அந்த காலத்துல நம்ம பார்த்துருக்கோம். ஐயா சொன்னதெல்லாம் ஒரு கருத்து வேறுபாடு மட்டும் இருக்கு. ஏன்னா அனுபவத்தை ஒன்று வரதான் நம்ம பலன் எடுத்து சொல்லணும். அவர் அனுபவத்துல அப்படி இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு ஜாதகத்துல கேது ஆண் கிரகம்னு ஒரு ஐயா சொன்னாரு, ராகு வந்து அழிக்கிறதா அல்லது ராகு கேது அழிக்கிறதா? ராகு பெண் கிரகம் தான் சொன்னேன். அதான் சொல்றேன், இவர் சொல்றாரு. ஆனா ராகு வந்து ஆண் கிரகமா தான் ஒப்பிட்டு இருக்காங்க ஜோதிட சாஸ்திரம். ராகு வந்து ராகு கேது நிழல் கிரகம் சொல்லியிருக்காங்க. ஐயாவை ஏற்று பேசல. ஐயா சொன்ன கான்செப்டும் ஒரு விதம். ஆனா நம்ம ஜோதிடர்கள் எப்பயுமே எளிமையா எப்படி புரிஞ்சுக்க முடியும் ஒரு விஷயத்த அப்படின்னா, ரொம்ப சூத்திரம் பார்வைக்கு எளிமையா இருக்கும். இந்த நட்சத்திர இயல்பே பாருங்க, இயல்பா இது கிரகம் அமைஞ்சதா இல்ல முன்னோர்கள் அமைச்சாங்களா அப்படிங்கிறதுல சரி சமசப்தமா தான். எத்தனை பொருத்தம் இல்லைனாலும் ராகு நட்சத்திரத்துல பிறந்த ஒரு ஆணையும் பெண்ணையும் கேது நட்சத்திரத்துல பிறந்த ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு பொருத்தம் அவங்க கிட்ட பிரிவினை கிடையாது. சொல்லுங்க, அதான் சொல்றேன், அது பிரிவினை கிடையாது. அதை எடுத்து பாருங்க, என்ன சமசப்தமா அவங்க இல்ல இல்லைங்க ஐயா, ஒரே நிமிஷம். நீங்க சொன்னதுக்கு இருக்காங்க நம்ம இது மோதல் அல்ல, கருத்து விவாதம். இது மோதல அவர்களுடைய சண்டையோ எங்கிட்ட அவர்களுடைய சண்டையோ கிடையாது. ராகு கண்டிப்பா இல்ல நடை கொடுப்பாரு. 5ல ஆன ராகு இருந்தா ஆண் வாரிசு இருக்கும் 90 பேருக்கு. ஆனா அந்த பிள்ளைகளால் அவங்க அவமானம். நீங்க பார்க்க வேண்டியது எல்லாமே ராகு 5 ஆண் வாரிசு உண்டு. ஆண் வாரிசு உண்டு. ஆனா அந்த பிள்ளைகளால் அவங்க அவமானம் பண்ணுவாங்க. இல்ல நீங்க நாங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கோம். ராகு கீழே வரேன் சொல்றேன். இல்ல இந்த இடத்துல ராகு கேதுக்கெல்லாம் ஆண் பெண்ணுன்னு இன்னொரு விதத்துல நான் ப்ரூவ் பண்றேன். சிக்னிபிகேஷன்ல ஆணினுடைய குறியீடு பெண்ணினுடைய குறியீடு இது உலகத்திற்கு பொதுவானது. ஆணினுடைய குறியீடு மேல் முக்கோணம், பெண்ணினுடைய குறியீடு கீழ் முக்கோணம். அப்ப இந்த அஸ்வினி மகம் மூலம் இது மூணையும் நினைச்சீங்க அப்படின்னா மேல் சிக்னிபிகேஷன். திருவாதிரை சுவாதி சதயத்தை கொடுத்தீங்க அப்படின்னா இது பெண்ணினுடைய குறியீடு. வந்துற ஏன் நீங்க மாணவரா இருந்தா நான் சொல்லி இருப்பேன். நீங்களே ஜோதிட ஜாம்பவான உங்களுக்கு நான் சொல்லி தரணும். வரேன் சார். இப்போ ஏன் ராகு பெண்ணுன்னு சொல்றேன்னு கேளுங்க. எல்லோருக்கும் பெண் பிறப்புறுப்பு மர்மஸ்தானம்ங்கிறது 8ஆ கரெக்ட் தானே? லக்ன பாவங்கிறது ஒரு நபரை குறிக்கும். ஆணுக்கு பிறப்புறுப்பு எப்படி இருக்குது, பெண்ணுக்கு பிறப்புறுப்பு இருக்குது. இதை நான் இதுக்காக வரல, இது ஒரு சயின்ஸ் படைப்பு. இதுதான் ஆணினுடைய பிறப்புறுப்பு அப்படிங்கிறது வெளியில் இருக்கக்கூடியது, பெண்ணினுடைய பிறப்புறுப்பு அப்படிங்கிறது உள்நோக்கி இருக்கக்கூடியது. இது ஸ்தூலம் ஆவுடை. இதுல ஒத்துக்கிறீங்களா? அப்போ 9ஆம் இடத்தில் மூலம், 7ஆம் இடத்தில் சுவாதி. அப்போ ராகு பெண்ணாக வர்றாரா, இந்த இடத்துல அலியாக வர்றாரா? பெண்ணாகத்தான் வருவார். அப்ப 3, 7, 11 அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை கவி பிடிக்கிறது. நம்மளுடைய 3 அப்படிங்கிறது கை, ஒரு விஷயத்தை இருக்கப்பற்ற முடியும். பெண்ணினுடைய யோனி அப்படிங்கிறது ஆணினுடைய லிங்கத்தை இருக்கப்பட்டு இருக்கக்கூடியது. காலில் இருக்கக்கூடிய பாதம் அப்படிங்கிறதும் ஒரு இருக்கப்பற்றக்கூடியது. அப்போ இந்த 3, 7, 11 அப்படிங்கிறது பெண்ணு, 1, 5, 9 அப்படிங்கிறது ஆணு. இதுல ஏன் இன்னொன்னு சொல்ல வர அப்படின்னா, நான் இருக்கிறேன்னா எங்க அப்பா மூலியமா பிறந்தாலும் என் தாத்தாவினுடைய டிஎன்ஏ தான் வருவேன். இது சயின்ஸ் நம்ம ரூலும் சொல்லக்கூடியது. அப்ப இந்த 1, 5, 9 கடத்துறது யாரு அப்படின்னா கேது. ஒரு ஆணால மட்டும்தான் தன்னுடைய விந்தணுவை பெண்ணிற்கு செலுத்தி ஒரு குழந்தையை உருவாக்க முடியும். பெண்ணால் பெற்று தர முடியுமே தவிர்த்து பெண்ணால் தனித்து இயங்க முடியாது. ஓகேங்களா? அப்ப கேது அப்படிங்கிறது தான் ஆண், ராகு அப்படிங்கிறது தான் பெண் சார்.
சாரி, இது தப்பா எடுத்துக்க வேண்டாம். சயின்டிபிக் ரீதியாகவும் இதுதான். என்னாச்சு? சோ ராகு கேதுகளை இந்த புரிதல் எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். இன்னொரு விஷயத்துல வரேன். பாம்பு அப்படிங்கிறது சார் புரிதல் இல்லாம எடுத்துக்க வேண்டியதுதான். சயின்டிபிக்கா எடுத்துக்கணும் இதுதான். சரி வேண்டாம், இவ்வளவு தூரம் வேண்டாம். ராகு கேதுக்கள் ஒரே பாம்புன்னு வச்சுங்க. இரண்டு பாம்பு இணையுது அப்படின்னா பாம்பிற்கு பிறப்புறுப்பு அப்படிங்கிறது எங்க இருக்கு சார்? மலை தூரத்துக்கு பக்கத்துல ஏதாவது சார் இருக்கு. ஓகேங்களா? அப்போ ஒரு பாம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எடுத்து வச்சிடலாம், விடுங்க. சோ அப்போ வாயிலிருந்து வயிற்று பகுதி வரைக்கும் ராகு, வயிற்று பகுதியிலிருந்து வால் பகுதி வரைக்கும் கேது. ஒரு பாம்பு தன்னுடைய ரீப்ரொடக்டிவிட்டி ஒரு பெண்ணோடு சேர்ந்து கொடுக்கணும் அப்படின்னா கேது இருக்கிற பகுதியால் மட்டும் தான் சேர முடியுமே தவிர்த்து ராகுவாலும் கொடுக்க முடியாது. இது இன்னொரு ப்ரூவன். கேது அப்படிங்கிறது ஆண், ராகு அப்படிங்கிறது பெண். ஓகேங்களா? இது நான் ஒன்னும் பெரிய ஞானி மேதாவி எல்லாம் சொல்ல விரும்பல. என்னுடைய குருமார்கள் இதெல்லாம் சொல்லும் பொழுது ஒரு பாம்பை வைத்து எடுக்கும் பொழுது சொல்லக்கூடிய விஷயம் தான் சார். இதுதான் உண்மை. அதே போல ராகு கேதுக்களுக்கு உச்சம் நீச்சம் இல்லைன்னு இருக்கோம். ஆனால் அதுவுமே தப்பு. பாரம்பரியத்தில் கும்பம் விருச்சகத்தை கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் அங்க அது கிடையாது. கிளியரா பார்த்தோம் அப்படின்னா அப்போ ஒரு பாம்பு தன்னுடைய இறைக்கு தகுந்தாப்புள் போல் தன்னுடைய வாயை பெருசுபடுத்தும். கரெக்டுங்களா? தலை எவ்வளவுதான் இருக்கும், தன் இறை எவ்வளவோ அதற்கு தகுந்தாப்புல பெருசுபடுத்தும். அப்போ காலப்புருஷ தத்துவத்தில் 2ஆம் இடம் அப்படிங்கிறது தான் வாய் பகுதி. ஒரு பாம்பு எடுத்துட்டா முதலில் வாய், நாக்கு இருக்கும். அதுக்கப்புறம் தலை, கண்ணெல்லாம் இருக்கும். அப்ப பாம்பு உருவத்தில் முதலாவது இடமாக இந்த இடம் வரும். அதற்கு அடுத்தது நேரியல்ல தானே கேது இருக்கும், 180 டிகிரி. அப்போ வாய் பகுதி இங்க ஸ்டார்டிங் அப்படின்னா அதனுடைய மலத்துவாரம் அப்படிங்கிறதா பாம்பினுடைய கடைசி. இதுல எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தானே. காலப்புருஷனுக்கும் அது 8. சந்திரனை போல் இல்ல சந்திரனுக்கு இணையாக சந்திரனை மதிமயக்குவர் யார் அப்படின்னா ராகு தான். இந்த ராகு சந்திரனும் ரிஷபத்தில் உச்சம், இந்த ராகுவும் சந்திரனும் விருச்சகத்தில் நீச்சம். காலப்புருஷ தத்துவத்தில் 8 அப்படிங்கிறது கேதுவிற்கு உண்டான பகுதி, மலத்வாரம் உள்ள பகுதி. இங்க கேது அப்படிங்கிறது உச்சம். இதே மாறி அங்க போச்சு அப்படின்னா நீச்சம் சார். ராகு கேதுகளுக்கு உண்மையான உச்சம் நீச்சம்னா இதுதான். ராகு கேதுகளுக்கு கும்பமோ விருச்சகமோ உச்ச நீச்சம் கிடையாது. ராகு கேதுகளுக்கு உச்சம் நீச்சம் அப்படின்னா உச்சம்னா ராகுக்கு ரிஷபம், கேதுவிற்கு விருச்சகம். மாற்றி இருந்ததுனால் நீச்சம். அவ்வளவுதான். மூல திரிகோணம். இப்ப பாம்புதான் எடுத்தாகணும். வர 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 மூல திரிகோணத்தை ஒரு பாம்பு தான் எடுத்தாகணும். அப்ப பாம்பு அப்படின்னு ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு நிக்கிறதா கணக்கு நமக்கு. அப்போ வாய்ப்பகுதி ஜெய்யோ நீங்க என்ன தலைவரே அடுத்த மாசம் லாஸ்ட்ல வச்சிருக்க. அப்போ ஒரே நிமிஷம் மூல திரிகோண வீடு கேட்டாங்க. அப்ப மூல திரிகோணம் அப்படின்னா ஒரு பாம்பை முன்னிறுத்தி தான் சொல்லுவோம். பாம்பை பார்த்துன்னு வாழை பார்த்தத விட தலையை பார்த்து தான் இது இந்த பிரீடு அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ ஒரு ஆளை அடையாளப்படுத்தணும், நம்ம தலையை வச்சுதான் சொல்லணும், முண்டத்தை வைத்து சொல்ல முடியாது. அப்ப காலப்புருஷ தத்துவத்தில் ராகுவினுடைய முதல் நட்சத்திரம் இருக்கக்கூடிய திருவாதிரை, இதுதான் முதல்ல வரும். அதற்கு நேராக காலப்புருஷனுக்கு 9ல் இருக்கக்கூடிய மூலம், இதுதான் கேது இருக்கும். அப்ப பாம்பு அப்படிங்கிறது அடையாளப்படுத்துவது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுவை வச்சுத்தான். அப்ப மூல திரிகோண வீடு அப்படின்னா இவர்களுக்கு சொந்த வீடு கிடையாது, தன்னுடைய இருக்க வீட்டை வீட்டாக்கிக்குவாங்க. நட்சத்திரத்தில் முதல் வீடான மிதுனம் ராகுவிற்கு மூல திரிகோண வீடு, தனுசு கேதுவிற்கு மூல திரிகோண வீடு. இதுதான் கரெக்டா செட் ஆகும். சரி ரைட், வேணாம். ராகுக்கு என்னென்ன கொடுக்குறீங்க? ராகுக்கு என்னென்ன கொடுக்கிறோம் சார்? கிரக காரகத்துவம், ஒரு புதுமை, படைப்பு, முயற்சி, எல்லாத்துலயும் எக்ஸ்ட்ரீம் கொடுக்கிறோமா? அது எல்லாத்துக்கும் நம்ம 3ஆம் பாவம் தானே கொடுப்போம். ராகுவுக்கு எல்லாத்துலயும் பாரம்பரியம், நம்மளுடைய ஜீன், நம்மளுடைய ஜெனரேஷன், நம்மளுடைய மூதாதையர்கள் அப்படின்னு நம்ம எதை கொடுப்போம்? பழமைனா 9ஆம் இடம் தான் சொல்லுவோம். அப்ப காலப்புருஷனுக்கு 3, 9 சரியா தானே போகுது. இந்த இடத்துல மாற்றம் இல்லை இல்ல. அதுதான் சொல்ல வரேன். சொல்லிட்டாங்க
அன்னைக்கு சொன்னாங்கன்னு இன்னைக்கு நம்ம வாக்கியத்திலே இல்ல, திருக்கணிதத்துக்கு மாறிட்டு இருக்கிறோம். அதுல இருந்து இன்னும் அக்யூரசிக்கு மாறிட்டு இருக்கிறோம். இன்னும் ஸ்பீடு குறைஞ்சிருச்சு, டைமிங் ரொட்டேஷன் ஜாஸ்தி அப்படிங்கனால. சோ அதனால கால தேச வர்த்தமானத்துக்கு தகுந்தாப்புல போல நம்மளை நாம அப்கிரேட் பண்ணலைன்னா நாமெல்லாம் வெளியில் போக வேண்டாம், ஃபீல்டு நம்மளை வெளியே தள்ளி விட்டுரும். ஓகேங்களா? அனைவருக்கும் நன்றி சார்.